நிகழ்ச்சியிலே அடுத்ததாக ஒரு ஊக்குவிப்பு பேச்சு. இந்த மாணவர்கள் முன்னேற வேண்டும், சமூகத்திலே பயனுள்ளவர்களாக மாற வேண்டும். எப்படி மாறுவது என்பதை உங்களுக்கு முன்னால் பேசுவதற்காக வேண்டி இன்று பல மைல்களுக்கு அப்பால் இருந்து இந்த மேடைக்கு வருகை தந்து காலை பொழுதிலேயே முதல் அதிதியாக எங்களுடைய மண்டபத்திற்கு வந்த சகோதரர் ரிஃப்கான் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த மாணவர்களுக்காக வேண்டி ஓரிரு வார்த்தைகள் பேசுங்கள். இந்த ப்ரோக்ராமுக்கு என்ன வந்து இன்வைட் பண்ணதுக்கு எங்களோட ரஸ்மின் பிரதருக்கு எங்களோட பிரதர் வெள்ளமே கால் பண்ணார், என்ன செய்து எந்த ப்ரோக்ராம் செய்தேன்னு சொல்லி. நான் சின்ன ப்ரோக்ராம் ஒன்றும் செய்தல, பார்ட்னர் ஒன்றும் செட் ஆகலை. அப்படி பேசினா அவ்வளோ கேஸில் எங்கள் ஸ்லாங் அப்படி தான், சுத்த தமிழ் வராது. இந்த செட் ஆகலன்னு சொன்னோடனே அவர் சொல்கிறாரு, பரவாயில்ல வாங்க, நீங்கள் என்ன சரியோன்னு பேசிட்டு போகணும் கட்டாயம்னு சொல்லி. நான் யோசித்த எப்படி மோட்டிவேஷன் அப்படி ஸ்பீச்சுண்டாக்கே ரொனால்டோ முன்னேறின மாதிரி, இல்லாட்டி இந்த அப்துல் கலாமை பற்றி, பில் கேட்ஸ், நாங்கள் இன்றைக்கு அவங்கள பற்றி பேசினா நான் பேசணும் என்ன பற்றி. டாக்டர் ஷாஃபி அவர்களை அன்போடு அழைக்கின்ற இன்னும் ஒரு மகத்தான மனிதனை நாங்கள் பாராட்ட வேண்டும். நீங்கள் உங்களுடைய கரங்களினால் கொடுப்பதுதான் பொருத்தம். இந்த சமூகத்திற்கு இழைக்கப்படக்கூடிய அநீதங்களின் போது பல செயற்பாட்டாளர்கள் குரல் கொடுத்தார்கள். நீங்கள் உள்ளே இருக்கும் போதும் அது நடைபெற்றது. ஒவ்வொருவரும் தம்மால் முடிந்த விடயத்தை செய்யும் போது ஒருவர் மாத்திரம் தன்னுடைய நகைச்சுவை திறமையால் வீடியோக்களை செய்து மக்களை தெளிவுபடுத்தினார். அவர்தான் எங்களுடைய அன்பு நண்பர் தம்பி டிகா ப்ரோ அவர்கள். உற்சாகமான தக்பீரோடு டிகா ப்ரோவையும் நாங்கள் இந்த மேடையிலே கௌரவிக்கின்றோம். வாருங்கள் டிகா ப்ரோ, தொடர்ந்து உங்களுடைய பயணம் நீடிக்க வேண்டும் இந்த சமூகத்திற்காக வேண்டி.